சலனம் 246. ஞானவேல் ஈஸ்வரிடம் வந்து, ஈஸ்வர் சார் சொல்லுங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பேசுங்க சார். சார், எனக்கு இருக்கிறது ஒரே பையன். தெரியுங்க சார். சார், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஈஸ்வர் அவரின் முகத்தை பார்க்க, அது வந்து சார், எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க சார். அது வந்து உங்கள் பொண்ணை என் பையனுக்கு. சார், குறுக்க பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவள் சின்ன பொண்ணு சார். நானும் இப்பயே பொண்ணு கேட்கல. பாப்பா படித்து முடிக்கட்டும் சார். ஈஸ்வர் சார், மகள் என் மகளாக இருந்தாலும் நான் மட்டும் என் பொண்ணோட திருமணத்தை முடிவு பண்ண முடியாது. முதலில் மகளுக்கு ஒரு அக்கா இருக்கா, லண்டனில் படிக்கிறாள். அவளுக்கு திருமணம் செய்யணும். அப்புறம் இங்கே எங்கள் வீட்டில் உங்கள் பையனை என் தாத்தாவுக்கு படிக்கணும். அவர் ஜாதகம் பார்ப்பார். அப்புறம் தான் அவர் மற்ற எல்லாமே பார்ப்பார். சார், பொருளாதாரத்தில் உங்களுக்கு நாங்கள் ஈக்குவல் தானே. இங்கே தான் நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சிருக்கீங்க சார். எங்களுக்கு பணம் பெருசில்ல. ஒரு திருமணம் என்றால் என் அப்பா அம்மாவுக்கு, அண்ணாவுக்கு, அவளை வளர்க்கும் அவளின் பெரியம்மாவுக்கு பிடிக்கணும். முக்கியமாக என் பொண்ணுக்கு பிடிக்கணும். இவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பிறகுதான் நானும் என் பொண்டாட்டியும் முடிவெடுக்க முடியும். இவ்வளோ இருக்குதில் உங்கள் வீட்டில் என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறதே உங்கள் குடும்பத்தோட அமைப்பும் கட்டமைப்பும் தானுங்க சார். ஜாதகம் தானே சார், பார்த்துட்டா போச்சு. சார், நான் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். நான் வீட்டோட மாப்பிள்ளையை தான் நான் பார்ப்பேன். அதுவும் இப்போ இல்லை, என் பொண்ணு படித்து முடித்த பிறகுதான். சார், என் பொண்டாட்டிக்காக நானே போய் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் இருக்கேன். ஒரு வீட்டிலிருந்து பெண் தான் எல்லா உறவுகளையும் விட்டுட்டு வரணுமா என்ன? பையன் கூட நேசித்த பொண்ணுக்காக அவளின் வீட்டில் இருக்கக்கூடாதா என்ன? காதல் திருமணங்களில் அதெல்லாம் சாத்தியமே. என் பையனுக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, அவனுக்கு அதுதான் சந்தோஷம்னா நாங்கள் தடுக்க போகிறதில்ல. ஒரே மகனை பெற்றுவிட்டு இப்படி பேசும் பெற்றவர்களை அவர் முதல் முறையாக பார்த்தார். சரிங்க சார், உங்கள் பையன் ஜாதகத்தை கொடுங்க. சார், முதல்ல நாங்கள் ஜாதகம் பார்த்துடட்டுமா? சென்னையில் போய் எங்கள் குடும்ப ஜோசியரிடம் ஜாதகம் பார்த்து பொருந்தினால் மட்டும் மேற்கொண்டு ஆக வேண்டியதை செய்யலாம். அப்படி பொருந்தி விட்டால் நான் அப்புறம் வந்து உங்கள் தாத்தா கிட்ட முறையாக பேசிக்கிறேன். ஈஸ்வர் தலையாட்டி விட்டு, சார், நீங்கள் உங்கள் ரூமில் வெயிட் பண்ணுங்க, நான் என் ஒய்ஃப் கிட்ட ஜாதகம் வாங்கிட்டு வரேன் என்றவன் உள்ளே வந்து அஞ்சுவை அழைக்க வந்தால் மகனோடு, ஏய், எப்போ பாரு இவனை கூட வச்சுக்கிட்டே சுத்துவியா? அவனை கொஞ்சம் விளையாட விடுடி. நீங்கள் வேற இப்போதான் தோட்டத்து பக்கம் போய் பிடிச்சு இழுத்துட்டு வர. உங்கள் மகள் எங்கிருந்து தான் அந்த நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு வந்தாலோ, லீவு விட்டாலே விளையாட்டுன்னு கருப்பாயிடுறான்னு தோட்டத்து பக்கம் விடாம இருந்தா, இப்போ நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வர மாட்டேங்கிறான். ஏ, போய் நிலவனா கூட போயிரு. அடுத்த நொடியை தன் அம்மாவை பாவமாக பார்க்க அவளோ கஞ்சாடியில், போ, அப்பா போனது கூப்பிடுறேன் என்றதும் அவன் போய்விட்டான். மனைவியின் செய்கையை அறிந்தவன் தான். ஆனாலும் கண்டுகொள்ளாத மாதிரியே இருந்தவன் தன்னை கண்டால் மட்டும் நல்ல பிள்ளை போல் நடித்து கிளம்பி போகும் மகனை பார்த்து, போறத பாரு, அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு, ஏங்க எப்போ பார்த்தாலும் அவனை திட்டிகிட்டே இருக்கீங்க? எல்லார்கிட்டையும் பாசமாக இருக்கிற நீங்கள் என்கிட்டையும் என் பையன்கிட்ட மட்டும் மூஞ்சி இப்படி வச்சுக்கிறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அவளோ என்ன தெரியுது? நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் எனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் பண்றீங்க. அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான். எங்களை குறை சொல்லணும்னா உடனே வந்துடுவீங்க வாரி கட்டிக்கிட்டு என்றவள், இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. போய் மகிழ் பாப்பா ஜாதகத்தை சாமி படத்தின் முன்னாடி வச்சு எடுத்துட்டு வா. அஞ்சு, ஏங்க மகிழ் ஆதியின் ஜாதகத்தை எல்லாம் அத்தையும் மாமாவும் இப்போதான் வாங்கிட்டு போனாங்க. ஏன், மிதுவுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக எடுத்துட்டு போறப்போ இதையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி, பிரிண்டட் காப்பி மட்டும் இருந்தா கொடு, அவங்கிட்ட அதை கொடுக்கலாம். தலையாட்டியவள் அதை எடுத்துக்கொண்டு பூஜை அறைக்கு போனாள். முதலாய் வரும் திருமண ஜாதகம் என்பதால் அவள் தன் குலதெய்வத்தின் முன் வைத்து வேண்டி எடுத்து வந்து கொடுத்தாள். அவர்களிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு, எங்க பெரிய தாத்தா கிட்ட சொல்லியாச்சா? அவளையே பார்த்தான். அவள் இந்த வீட்டோடு ஒன்றி போய் இருப்பதற்கான முதல் வாக்கியமே, தாத்தாவிடம் சொல்லியாச்சா, அத்தை மாமாவிடம் கேட்டாச்சா என்று கேட்டுவிட்டுதான் அவள் அடுத்த வேலையை செய்வாள். பல்லாயிரம் சண்டைகள் இருந்தாலும் இந்த பந்தம் இன்னும் தொடர்வதற்கு இருவருக்குள்ளும் இருக்கும் அந்த காதலே. எங்க, நான் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன், நீங்க மூஞ்சிய பார்த்துட்டு இருக்கீங்க. காலையில சார் என்ன நினைப்புல இருக்கீங்களாம்? என்னோட மக்க பொண்டாட்டிக்கு அப்பப்போ ரொம்ப தெளிவா சில விஷயங்கள் பண்ணும்போது எப்போ இந்த மூளை வேலை செய்யுது, எப்போ அறிவு வந்துச்சு எப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்தேன். ஏன் சொல்ல மாட்டீங்க என்று முறைத்தபடி இடுப்பில் கை வைத்து அவனை பார்க்க ஆடவனின் கண்கள் என்னென்னவோ செய்ய, ஹலோ, உங்க பார்வை அப்படி சொல்லலையே. சிரித்தான். அதில் இப்போது கிறங்கி போனது அவள் முறையே. ஒரு நல்ல பையன், நல்ல
குடும்பம். அவங்களே வந்து கேட்கும்போது மறுப்பு சொல்ல முடியல. தாத்தாவுக்கு சொல்லிடுறேன், அதுக்கு முன்னாடி அவங்க பொருத்தம் பார்க்கட்டும், பொருத்தம் இருந்தா அப்புறம் தாத்தா கிட்ட சொல்லிடலாம், மிச்சத்தை அவர் பார்த்துப்பார் என்றவள். அந்த பையன் பார்க்க பழக எல்லாம் நல்லா தான் இருக்காப்ல. ஆனா பையன் மும்பையில் இருக்கார். சாருக்கு எப்படி அவ்வளவு தூரத்தில் மகளை கட்டி கொடுக்க சம்மதம்? அதுதானே உனக்கு பெரிய சந்தேகமா இருக்குமே. சொல்லுங்க, பையன் வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருக்க முடியும்னு நான் கேட்டதுக்கு அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டார். அவளோ ரகசியமாய் தன் கணவனின் முகத்திற்கு அருகே வந்து, எங்க அந்த பையனுக்கு எதுவும் குறை எதுவும் இருக்காதுல்ல? வாயை கழுவிடி. இல்லைங்க, என்னால் என் மகனை ஸ்கூல் அனுப்பிட்டு ஒரு நாள் பிரிஞ்சிருக்கிறதே கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பேர் பையனை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு சொல்றாங்களே, அதான் கேட்டேன். தங்களின் விருப்பத்தை விட பையனோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. நீ அப்படியா? தொல்லையான பிள்ளையை பெற்றதும் இல்லாம தான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக என்பது போல் அவனை வச்சு நீ மட்டும் கஷ்டப்படுறதும் இல்லாம ஊரே கஷ்டப்படணும்னு நினைக்கிற. முறைத்தவள், அவன் தொல்லை இல்லை, உங்க ரத்தம். இப்படியே சொல்லி ஆளை ஏமாத்தாத. ஆனாலும் நீங்களும் உங்க மகளும் லக்கி தான். என்னடி லக்கி, உங்களுக்கும் உங்க மகளுக்கெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரியே லைஃப் பார்ட்னர் அமைகிறாங்க. ஆனால் என்றவள் அவன் பார்வையில் மௌனமாகிவிட்டாள். சொல்லுடி, ஏன் சொல்ல வந்ததை பாதியிலே நிறுத்திட்ட. நான் வந்து இப்போ உன் வீட்டோட மாப்பிள்ளையா உங்க வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன? அந்த கொடுப்பனையெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா? உங்க அண்ணன் பாசமலர் சிவாஜி கணேசனுக்கு ஜெராக்ஸ், நீ சாவித்திரிக்கு ஜெராக்ஸ், உங்க அம்மா நாட்டிய பைங்கிலி இவங்களுக்கு மத்தியில் வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உங்க சினிமாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? இங்க பாருங்க, ஒரு பொண்ணு என்ன வேணும்னாலும் தன் புருஷனுக்காக தாங்கிப்பா. ஆனா தன் குடும்பத்தை அமர்ந்திருந்தவன் எழுந்து வந்து, ஆனால் அவள் விழிக்க, சொல்லுடி, உன் வாயிலிருந்து வர வார்த்தைக்கு தான் நான் வெயிட்டிங். ஜாதக காப்பி கேட்டீங்க, மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வெயிட் பண்றாங்க, கொண்டு போய் கொடுங்க என்று சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டாள். அவள் தனக்கு தானே சொல்லிக்கொண்டாள். அடியே அஞ்சு, வர வர வாய் நீளுது. சிங்கம் இப்பெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்காரு. சிங்கம் மட்டும் கர்ஜனையானா என்னைக்கு சிறப்பிடிப்பார்னு தெரியாது. அப்புறம் கழுத்தை பிடிச்சி கவ்வி மென்னு துப்பிடுவார் என்று சொல்லிக்கொண்டு ஓடியே விட்டாள் அவள். நிலவன் தனது செல்போனை எடுத்துக்கொண்டு வந்து மகளினிடம் கொடுத்து, உன்கிட்ட மிருது பேசணும்னு சொன்னான். என்னவாம்? தெரியல, நீ பேசு, நான் ரூம் போறேன். ஏன்? அன்பு ரூம்ல தூங்குறான். ஏன், என்னாச்சு அவனுக்கு இந்நேரம் தூங்குறான் என்று படபடப்பாய் எழுந்தவளை பார்த்து, பாப்போ அவன் உறங்கு கூட விளையாண்டு சோர்ந்து போய் டயர்டாயிட்டான். அப்புறம் அவனை குளிக்க வச்சேன். ஹாட் வாட்டர்ல சார் குளிக்க வச்சதுமே கண்ணை சொருகிடுச்சு. தூங்குறான். நான் போய் அவன் கூட இருக்கேன், நீ பேசிட்டு வா. அண்ணா, உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? ஏன்? இல்ல, உன்னை விட்டுட்டு என்கிட்ட பேசுறேன்னு சொல்றா. எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஓகே, அவன் கிளம்பி விட்டான். ஃபோன் எடுத்து அவளுக்கு அழைக்க, அவளோ உங்க அண்ணன் போயிட்டாரா இருக்காரா என்று தான் எடுத்ததும் கேட்டாள். அண்ணா ரூம் போயிட்டான். சொல்லு, ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிட்ட? எங்க அண்ணா உனக்கு என்ன வேண்டும்? அவரை பார்த்து ஏன் அப்படி ரியாக்ஷன் பண்ற? உன்னால என் அண்ணாவுக்கு ஏதாவது நடந்திருந்தா யார் பொறுப்பு? என்னடி உளர்ற? யார்கிட்ட பேசுற நீ? உன்கிட்ட தான் மகிழ் பேசுறேன். நீ தானே இன்னைக்கு என் அண்ணா உன் பக்கத்துல வந்து நின்னதும் யாரோ மாதிரி வேண்டா வெறுப்பா ஒதுங்கி போய் இருக்க. எப்படி உங்க அண்ணன் மட்டும் என்னை பார்த்ததும் பல்ல காமிச்சு சந்தோஷமா பேசினாராக்கும். சின்ன வயசுல இருந்து உங்க அண்ணாவுக்கும் எங்க யாரையும் பிடிக்காது. முக்கியமா என் அப்பாவை பிடிக்காத யாரையும் எனக்கு பிடிக்காது. அப்புறம் நான் தள்ளி நின்னதால உங்க அண்ணாவுக்கு என்ன வந்துச்சு? இப்படி பேசுற நீ தள்ளி நின்னதால தான் என் அண்ணா காரை கொண்டு போய் ஒரு வண்டியில் மேல் இடிச்சிருக்காரு. ஆக்சிடென்ட் நடக்க பார்த்துருக்கு. தெரியாத யார்கிட்டயோ கூட நம்ம அப்படி நடந்துக்க மாட்டோம். ஆனா உன் மாமா பையன் தானே என் அண்ணா, ஏன் அப்படி நடந்துக்கிற? என்ன சொல்ற? நான் தள்ளி போறதுக்கும் உன் அண்ணாக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா சொல்லு. உன் அண்ணா எங்கேயாவது பராக் பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு வந்திருப்பாரு. மகிழ், விளையாடாத, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என் அண்ணா என் அப்பத்தா கிட்ட கண் கலங்கி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் விலைக்கு போனதால் உன் அண்ணாவுக்கு கண்ணுல தண்ணி வந்துடுச்சா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இப்படி பேசினா நான் இன்னும் உன்கிட்ட பேச மாட்டேன். உனக்கு அண்ணா பாசம் இருக்கு, அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். நானாடி உன்னை உன் அண்ணா மேல பாசம் வைக்க வேணாம்னு சொன்னேன். நீங்க எல்லாம் பாசமா இருக்கீங்கிறதே நீ இப்படி பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிறேன். உன்கிட்ட ஓப்பனா எங்க வீட்டில் நடக்கிறது எல்லாம் சொன்னதால தான் நீ இப்படி மட்டமா பேசுறியா? உன்கிட்ட எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல மிருது. மட்டமா பேசுறது எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உன் அண்ணனை பிடிக்காது, உன் அண்ணனுக்கு என்ன பிடிக்காது. என்னாலதான் உன் அண்ணனுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு நீயும் உங்க அண்ணனும் நினைச்சிருந்தா நான் இனி உன் அண்ணா கிட்ட அப்படி நடந்துக்கல. நீயும் இனி என்கிட்ட பேச வேண்டாம், சரியா? பாய் என்றவள் அழைப்பை துண்டிக்க போக, நான் ஒரு தங்கச்சியா என் அண்ணனுக்காக பேசினதுக்காக இப்போ நீ
நீ என்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்க போறியா? இதனால நாளைக்கு எனக்கும் உன் அண்ணாவுக்கும் பெரிய சண்டையே வரும். இப்பதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அதுவும் போச்சா? நீ என்கிட்ட நீ பேச வேண்டாம், நீ சந்தோஷமா இரு, சரியா? மிருது, சின்ன விஷயத்த ஏன் இவ்வளோ பெருசா திங்க் பண்ணி பெருசா பேசுற? எனக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என் அண்ணா கிட்ட சொல்ற பழக்கம் கிடையாது. என்னால என்ன, எனக்கு உன்கிட்ட சண்டை போட மாட்டேன், சரியா? எப்பவும் மகிழினி என்னும் என்னால் யாரின் சந்தோஷமும் போகாது, நான் வைக்கிறேன் என்று அவள் அழைப்பை துண்டித்து விட்டாள். சலனம் 247. மிருதுலா ஆதினிக்கு அழைத்தாள். அவளோ, ஹாய் மிருது, வாழ்த்துக்கள். நான் ஃபோன் பண்ணி பேசினாதா நீ வாழ்த்தெல்லாம் சொல்லுவியா? நான் உனக்கு அண்ணிடி, அதனால மரியாதையா பேசணும். அப்புறம் வா போன்னு பேசினா இந்த பழக்கம் தான் நாளைக்கு வரும். சரிங்க அண்ணியாரே. என் அண்ணனை இங்க விட்டுட்டு நீங்க அங்க என்ன பண்றீங்க? உங்க அண்ணி இங்க இருந்தாலும் அவர் இதைத்தான் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? தனியா தான் சுத்துவார். என்ன நீங்க உங்க லவ் காட்டி அவர் மனசுல இடம் பிடிக்காமல் அங்க தனியா சுத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்காக உங்க அண்ணன் போற இடத்துக்கெல்லாம் போயிட்டே இருக்க முடியுமா? இங்க பாருங்க அண்ணி, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் அண்ணன் மனசுல வேற யாராவது இடம் பிடிச்சா அதுக்கு நான் பொறுப்பில்ல. நான் கூட இருந்தாலே உங்க அண்ணா என்னையவே பார்க்க மாட்டாரு. இதுல நீ வேறொருத்திய பார்க்க போறாராம். நீ வேற ஏமா காமெடி பண்ணிட்டு இருக்க? என் அண்ணா உங்ககிட்ட லவராவெல்லாம் பேசவே மாட்டாரா? அதெல்லாம் உங்க அண்ணாவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அவளோ, ஆதினி, அண்ணி சொல்லுடி, நீ என் அண்ணி ஆகணும்னா நான் சொல்றத மட்டும் கேளு. நீ எப்போ பெரிய மனுஷியான? ப்ளீஸ் ஆதினி, நான் சொல்றதை கேளு. அண்ணா உன் பக்கம் கவனம் பதிகிற மாதிரி ஏதாவது பண்ணு. உன் அண்ணா என்னை விட்டுட்டு யாரையாச்சும் பார்த்துட்டாரா? அவளின் கேள்வியில் மிருதுலாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அதில்ல ஆதினி, நான் சொல்ல வந்தது வேறு. இங்க பாரு மிருதுலா, நீ சின்ன பொண்ணு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இன்னும் அவரோட கண்ணில் எனக்கான காதலை பார்த்ததே இல்லை. ஒருவேளை நான் இன்னும் அவரோட காதலியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திருமணம் என்னவோ எங்க 2 பேருக்கும் தான் நடக்கும். நான் எப்போ என் காதலை பார்க்குறேனோ அப்போ அவர் என்னை தாண்டி யாரையும் பார்க்க மாட்டார். எதையாவது பேசக்கூடாததை பேசி அவள் மனதையும் காயப்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் மிருதுலா எண்ணம். அதுக்காக சொல்லல, என் அண்ணனை தனியா விட்டுட்டு நீ தனியா இருக்க வேண்டாம் என்று நினைத்துதான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. அங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கும். இன்னைக்கு கூட மகிழும் அண்ணாவும் வந்துட்டு போனாங்க. நிலவனும் மகிழும் வந்தாங்களா? மகி எப்படி இருக்கா? அது என்ன உன் அண்ணாவை கேட்காம மகிழினி கேட்குற? என்ன லூசு மாதிரி பேசுற? மகிழினி என் தங்கச்சி தானே. நான் என்ன தப்பா கேட்டேன்? நீ என்ன பிரிச்சு பேசுற? எனக்கு மகிழினிக்கு அப்புறம் தான் நிலவன் முகிலன் கூட. நான் ஒரு ஃப்ளோவில் கேட்டுட்டேன், தப்பா மீன் பண்ணி கேட்கல. இங்க பாரு மிருதுலா, அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிணைப்பு இருக்கு. ஆனால் எல்லாரும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆவாங்கல்ல, அது மகிழினி தான். மிருதுலாவிடம் மௌனம். உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த குடும்பத்தின் ஆணிவேர் ஈஸ்வர் சித்தப்பா. அதோட கிளைகள் தான் என்னோட அப்பா, உங்க அம்மா, அப்புறம் நாங்க எல்லாம். ஆனால் அந்த மரம் சுவாசிக்க காற்று எவ்வளவு முக்கியமோ அதுபோல் அவங்க எல்லாரும் புன்னகையா இருக்கணும்னா மகிழ் ரொம்ப முக்கியம். அவ அந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரையும் தாண்டி அவளுக்கென்று எதுவுமே யோசிக்க மாட்டா. இப்போ ஒரு கம்பெனி டெவலப் பண்ணி அதில் வரும் வருமானம், அதோட உழைப்பு எல்லாருக்கும் போய் சேரும். ஆனால் அதற்கு மூல காரணம் என்று ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மூல காரணமே ஈஸ்வர் சித்தப்பா தான். ஆனால் அவர் தனக்குன்னு இப்ப வரைக்கும் எதுவும் எடுத்து வச்சுக்கிட்டதில்ல. இப்ப கூட நான் உங்க அண்ணாவை கட்டிக்கணும் என்று படிக்கிறேன்னு சொல்லி அவர் இருக்கும் இடத்துக்கு இங்க வந்துட்டேன். முகில் அவனுக்கான கனவுக்காக இங்க வந்துட்டான். நிலவன் கூட என் அம்மா உடைஞ்சிட கூடாதுன்னு அங்க இருக்கான். ஆனா அவளுக்குள்ள கண்டிப்பா ஒரு கனவு இருக்கும். ஆனால் அது எதுவும் வெளிக்காட்டிக்காமல் வேலைக்கு போறது, படிக்கிறதுன்னு அவளோட இளமையான வாழ்க்கையெல்லாம் இப்போவே சித்தப்பா மாதிரி குடும்பத்துக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டா. சோ அவளை பிரிச்சு பேசாத. என்ன நீ இவ்வளோ சொல்ற? நீ எங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் மிருது. அதனால சொல்றேன், நாங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும் அடிப்படையில் எல்லாரும் ஒரு பாண்டிங்கில் தான் இருக்கோம், இன்னும் இருப்போம். அப்போ ஒரு நாள் மகிழினிக்கு என் அண்ணாவை பிடிச்சு போய் அவர்தான் வேணும்னு உன்கிட்ட கேட்டா நீ ஓகே சொல்லிடுவியா? ஒரு நிமிடம் ஆதினியிடம் நீண்ட மௌனம். பின் நிதானமாக, ஒருவேளை மகிழினிக்கு உன் அண்ணாவை பிடிச்சாலும் சத்தியமா பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டா. அப்புறம் அவகிட்ட ஒன்று பிடிச்சிருந்து அது நம்ம கேட்டாலும் நமக்காக கொடுத்துட்டு வாழை தவிர இன்னொருத்தவங்க பொருளுக்கு என்னைக்கும் ஆசைப்பட மாட்டா. அப்புறம் இந்த உலகத்துல ஒருத்தவங்களை பிடிக்காதுன்னா அதுவும் உன் அண்ணனா தான் இருக்கும் அவளுக்கு. சப்போஸ் ஏதோ ஒரு கட்டத்தில் மகிழினி என் அண்ணன் வேணும்னு சொன்னா, மிதுலா, நீ கேட்குற கேள்வி என்கிட்ட இருந்து என் உயிரை புடுங்குற மாதிரி இருக்கு. உனக்கு இப்போ மகிழினியை பத்தி பெருமையா பேசினதால இந்த வார்த்தையை கேட்டு நீ என்னை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். சத்தியமா அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப பாசமா இருக்குன்னு சொல்ற. நீ என்ன பதில் சொல்லுவன்னு எதிர்பார்த்து தான் கேட்டேன்.
ஒருவேளை அப்படி வந்த மகிழினி ஓ அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே நான் விலகிடுவேன் ஓ அண்ணனை விட்டு. இந்த பதிலை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஏய், நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஆனா எந்த சூழ்நிலையிலோ எங்க அப்பத்தாவோ அவளை ஏத்துக்க மாட்டாங்க. என் அண்ணாவுக்கும் அவளை பிடிக்காது. விஜயாமாச்சி ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா மகிழ் பாப்பாவுக்கு ஓ அண்ணாவை பிடிக்காது. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், ஒருத்தவங்களை எந்த சொல்லோ செயலோ காயப்படுத்துறது என்றால் அதை செய்யக்கூடாது. நீ கேட்கும் வார்த்தை எனக்கு வலிக்கும் கஷ்டப்படுத்தும்னு தெரிஞ்சே அதை சொல்லி காயப்படுத்தி விட்டு அப்புறம் சாரி சொல்ற. நீ கத்தியால் குத்தி விட்டு பின் நீயே துடைத்து கட்டு போடுவது ஒன்றும் சிறந்த செயல் இல்லை. சாரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏதாவது பேசி உன்னை காயப்படுத்த வேண்டாம் என்று ஆதினி போனை வைத்து விட்டு நடக்கும்போது அவளுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமானது. அந்த நேரம் அவளுக்கு படபடவென்று வந்தது. கோபமாய் மெல்ல நடக்க போனவள் எதிரே யாரையோ பார்த்து ஹலோ என்று கையை நீட்டும் போது பின்னாடி வந்த வண்டி வேகமாய் வந்து அவளை கண்டதும் பிரேக் போட்டு நின்றது. ஆனாலும் அவளை உரச அவள் அதில் கீழே விழுந்து மயங்கிவிட்டாள். வண்டியிலிருந்து இறங்கி வந்தவன் வேகமாய் அவளை பார்த்து அருகே தண்ணி வாங்கி தெளிக்க அப்போது அங்கே வந்த பெண்ணொருத்தி, அறிவில்ல வண்டியை இவ்வளோ ஸ்பீடா ஓட்டிட்டு வர. மேடம், அவங்க தான் பார்க்காம வண்டியோட முன்னாடி வந்து நின்னுட்டாங்க. நான் சடன் பிரேக் போட்டு அவங்க உயிரை காப்பாத்திருக்கேன். இடியட், அவ ஒரு ஹார்ட் பேஷண்டா, அவளுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. அவளுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவளை மூச்சு விடவை. ஆடவனும் வேகமாய் முதலுதவி செய்தான். அவளின் இதழின் மீது தன் இதழை வைத்து அவளுக்கான காற்றை சுவாசிக்க வைத்தான். அவளின் இதயத்தின் மீது அங்கே அருகே அமர்ந்திருந்த பெண்ணின் கையை வைத்து அதன் மேலே தன் கையை வைத்து அழுத்தி ஒரு வழியாக மூச்சு விட்டாள். கண் திறக்கவில்லை. ஏய் இடியட், அவளை தூக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். தன் பக்கமும் தவறு இருப்பதால் அவளின் வார்த்தையை பொறுத்து கொண்டு வேகமாய் கீழே விழுந்த பெண் அவளை தூக்கி தனது வாகனத்தில் பின்னிருக்கையில் போட்டுவிட்டு அங்கே இருந்த பெண்மணியும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போனான். சற்று நேரத்தில் கண்விழிக்க எதிரே இருந்தவளோ, பார்த்து வரக்கூடாதா ஆதினி என்று கேட்ட அவளை நிமிர்ந்து பார்த்து, இத்தனை நாள் எங்க போனீங்க பாரதி ஆண்டி? நான் உன்னை விட்டுட்டு எங்க போக போறேன்? நீ எங்க இருக்கியோ அங்கதான் இருப்பேன். ஏன் ஆண்டி என் வாழ்க்கையில இப்படி விளையாண்டு இருக்கீங்க? உங்க காதலை ப்ரூவ் பண்ண நானும் என் அம்மாவும் தான் கிடைச்சோமா? அந்த கேள்வியில் பாரதியின் கண்ணிலிருந்து நீர் வடிய அதை ஆதினியின் கண்கள் துடைத்தது. என்னை வளர்த்தது நீங்க. நான் உங்ககிட்ட பேசுறது தப்பு தான். ஆனா என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை எல்லாம் நான் சுமந்திருக்கேன். இந்த வயதிலேயே அம்மா இருந்தோ அப்பா இருந்தோ அனாதையா வளர்ந்திருக்கேன் என்றதுக்கு முதல் காரணம் நீங்க தானே. சாரி ஆண்டி, தெரியாம பண்ணின தப்புக்கு தான் சாரி கேட்கணும். நீங்க தெரிஞ்சுதானே பண்ணிருக்கீங்க. என்னோட சுயநலத்துக்காக உன்னை பயன்படுத்தி விட்டேன். என்னை மன்னிச்சுடா ஆதி என்று எழப்போனவளின் கையை பிடித்து, ஆண்டி இப்போவும் எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கு. ஆனா எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போங்க. என்னம்மா, நீங்க தானே என்ன அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிங்க. தயவு செஞ்சு என் அம்மா கிட்ட என்னை சேர்த்து வைங்க. அது நீ உன் அம்மா முன்னாடி நான் போய் நின்னா அவங்க இன்னும் முடியாம போயிடும். அது எனக்கு தெரியாது ஆண்டி. என்னை என் குடும்பத்தாரிடமிருந்து மறைக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதே மாதிரி என்னை சேர்க்கவும் கஷ்டப்படுங்க. அதே நேரம் நீங்க நினைச்சிருந்தா என்னை ரோட்டில் கூட தூக்கி போட்டுட்டு இருக்கலாம். ஒரு உடம்புக்கு முடியாத குழந்தைய வளர்த்திருக்கீங்க. அதனால நான் எப்பவுமே உங்களை அம்மா ஸ்தானத்தில் தான் வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் பாரதி உடைந்து அழுது விட்டாள். அந்த நேரம் அவளுக்கான மருந்துகளை எல்லாம் வாங்கி கொண்டு உள்ளே வந்தவன், இந்தாங்க இந்த பொண்ணோட மாத்திரை, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. டேய், நீதான் என்ன இடிச்சியா என்ற குரல் கேட்டு திரும்பியவன், நீ வண்டி வர்றது கூட தெரியாம நடு ரோட்டில் நின்று கத்திட்டு இருந்த. பாரதி வேகமாய், உனக்கு இவரை தெரியுமா? இவன் அர்ஜுன், எங்க ஸ்கூல் சீனியர். நீயும் திருப்பூர் தானே தம்பி? ஆமா ஆண்டி. தேங்க்ஸ்பா, சரியான நேரத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு. எனது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணினானா? ஆமா, அவன் தான் உனக்கு சுவாசம் எல்லாம் கொடுத்தான். என்ன நினைத்தாலோ படபடவென்று எழுந்து வந்து அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்து, எவ்வளோ தைரியம்! என்னை நீ அப்படியே சாக கூட விட்டுக்கலாம். யாரை கேட்டு என் உதட்டில் கிஸ் பண்ணின? பாரதி வேகமாய், அது நீ இதென்ன பழக்கம்? அந்த பையன் அப்படி பண்ணாட்டி நீ நேரம் பழச்சிருக்கவே மாட்ட. நான் செத்தாலும் கூட பரவாயில்லை. என்னை தொடுறதுக்கு ஒரு அனுமதி வேணும். நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உனக்கு போய் உதவி செஞ்சேன் பாரு என்று வாங்கி வந்த மருந்தை அங்கு இருக்கும் படுக்கையில் வைத்துவிட்டு கோபமாய் வெளியேறிவிட்டான் அவன். சலனம் 248. ஞானவேல் மகளினியின் ஜாதகத்தை வாங்கி கொண்டு அடுத்த பிளைட் பிடித்து போனது. சென்னையில் இருக்கும் குடும்ப ஜோசியர் ஹரிச்சந்திரன் அவரிடம். முன்பு ஜாதகம் எல்லாம் ஹரிச்சந்திரனின் அப்பாவிடம், இப்போது அவரிடம். இருவருக்கும் விவரம் தெரிந்த நாளில் இருந்த பழக்கம். ஏனோ ஞானவேலின் வாழ்க்கை பொருளாதாரத்தில் உயர்ந்து கொண்டே போனாலும் ஹரிச்சந்திரன் என்னவோ அதை ஓட்டு வீட்டின் ஒரு ஓரத்தில் இன்னும் ஒரு ஜாதகத்திற்கு 100 ரூபாய் என்றுதான் ஜாதகம் பார்த்து கொண்டிருந்தார். உள்ளது உள்ளபடி சொல்லும் அவர் ஜாதகம்
ஜாதகம் பார்க்கும் நேரத்தின் அளவுக்கு ஏற்ப பணத்தை உயர்த்தாததால் என்னவோ அவர்களின் பொருளாதார வளம் மந்த நிலையாகத்தான் இருந்தது. ஹரிச்சந்திரனின் மனைவி பல வருடங்களாக படுத்த படுக்கையில். ஹரிச்சந்திரனுக்கு 2 பெண்கள். மூத்தவள் 30 வயதாகியும் திருமணம் செய்து கொடுக்க முடியவில்லை. படிப்பும் 10வது. அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாததால் கூடவே இருந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு. இளையவள் 26 வயதில் இருந்தால். அவள் 12ஆம் வகுப்பு மட்டுமே. அவளும் அடுத்த அக்கா போல தன்னையும் முதிர்கண்ணியாக்கி விடுவாரோ என்ற பயத்தில். அந்த வீட்டில் வறுமையின் சாத்தியக்கூறுகள் இல்லைதான். ஆனால் நடுத்தரமும் இல்லாமல் ஏழ்மையும் இல்லாமல் வரும் பணத்தில் வயிற்று நிரப்பிக் கொண்டு இருந்தார்கள் நால்வரும். ஆனால் ஹரிச்சந்திரன் பணம் சூழ்நிலை பற்றியெல்லாம் சொல்லி பணம் ஏதும் கேட்காமலே வரும்போது பல ஆயிரங்களை அள்ளி கொடுத்து விட்டு வருவார் ஞானவேல். அன்று மகிழ் ஜாதகத்தை பார்த்து விட்டு விழித்தார் அவர். ஏனென்றால் முகுந்தனின் ஜாதகத்தை எழுதியவரே ஹரிச்சந்திரன் தான். அதனால் என்னவோ மனது கேட்காமல், நிஜமாகவே இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமா? கண்டிப்பா நடந்தாகணும். என் மகனின் கனவை தவிர வேறு எதுவும் எனக்கு முக்கியமில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பெண்ணை போல் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா நீங்க இந்த முடிவை எடுப்பீங்களா? இந்த நேரத்தில் தேவையில்லாததெல்லாம் பேச வேண்டாம் ஹரிச்சந்திரன். நாளைக்கு யாராவது என்னை கேட்டா அந்த பெண் வாழ்க்கையில் பல கஷ்டம் வரும். என்னை தாண்டி யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த முடிவு உங்களுக்கோ எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். என் மகனுக்கு கூட தெரிய வேண்டாம். என் மகன் ரொம்ப சந்தோஷமா வாழணும். அதுக்கேற்ற மாதிரி ஜாதகத்தை மாற்றி கொடுங்கள். அது தப்பில்லையா? எதற்கும் அடுத்தவரின் காலில் விழுந்திடாத ஞானவேல் அவரின் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஜாதக பொருத்தம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த மணப்பெண்ணின் குடும்பத்தினர். அதுக்கேற்ற மாதிரி என் பையனின் ஜாதகத்தை மாற்றி பக்காவாய் கொடுங்க. ஏற்கனவே என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை. என் மகள் 30 வயது கடந்தும் இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறாள். இந்த பாவத்தை செய்து நாளைக்கு என் மகளுக்கு அதுவே திரும்பிவிட்டால் உங்க மகளுக்கு எதனால் திருமணம் நடக்காமல் இருக்கு? பணம் தான். உங்க பொண்ணுக்கு 50 பவுன் கூட போட்டு நான் கட்டித்தரேன். ஜாதகத்தை மாற்றி வையுங்கள். உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்க. எல்லாம் முடிவு பண்ணிட்டு கால் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு எழப்போறவரின் கையை பிடித்து, நான் உங்களுக்கு குடும்ப ஜோசியர் மட்டுமல்ல நண்பர் என்ற முறையில் சொல்றேன். பெண் பாவம் பொல்லாதது. இங்க பாருங்க ஹரிச்சந்திரன், நீ என்ன பாவம் செய்த? அவரோ நான் அறிந்து இதுவரை எதுவும் பண்ணவில்லை. அப்படியே உங்க மனைவி நோயில் உங்க பொண்ணுங்க கல்யாணமாகாமல் வீட்டில் இருக்கிறார்கள். அவரிடம் மௌனம். அப்புறம் நான் என்ன பாவம் செஞ்சேன்? உங்களை மாதிரி நானும் நல்லது மட்டும்தான் செஞ்சுட்டு வந்தேன். இவ்வளவு பணம் இருந்தும் ஒன்றை சரி செய்ய முடியாத நிலையில் நான். நாளைக்கு ஏதாவது ஒன்று என்றால் ஹரிச்சந்திரன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. ஏதாவது ஒன்று என்றால் அவங்க மற்றதையெல்லாம் பார்த்துப்பாங்க. உங்க வாழ்க்கையை என்னால மாற்ற முடியும். என் பையன் வாழ்க்கையை உங்களால மாற்ற முடியும். இதுக்கப்புறம் உங்க விருப்பம். அவர் தலை கவிழ்ந்திருக்க உங்க மனைவியை என்னால பணம் கொடுத்து நடக்க வைக்க முடியும். வெளிநாடு அனுப்பி அதற்கான மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களால் என் மகன் சந்தோஷமாக வாழ முடியும். தன் மனைவி நடந்து பார்க்கத்தான் அவருக்கு ஆசை. கண்ணீரோடு அந்த நேரமே ஜாதகத்தை மாற்றி எழுதுவதற்கான வேலையை பார்த்து மாற்றி எழுதியும் கொடுத்து அனுப்பிவிட்டார். இரவில் அண்ணம் பேத்தியிடம் வந்து, தங்கம் அப்பத்தா நாளைக்கு சேலை கட்சியா? அப்பத்தா நான் லெஹாங்கா போடுறேன். இந்த வயிறெல்லாம் தெரிகிற மாதிரி போடுறாங்களே அப்படியா? அவரின் கன்னத்தை கொஞ்சி, நான் வயிறு தெரியாம போடுறேன். என் பேத்தினா பேத்தி தான் சிரித்தாள். அந்த சிரிப்பில் மயங்கி, இப்போ எல்லாம் போடுறாங்க தான், அது நமக்கு தேவையில்லாதது. நாளைக்கு விசேஷத்துக்கு வரவங்களில் நல்லவங்களோ வருவாங்க, கெட்டவங்களோ வருவாங்க. என்னடா மற்ற பொண்ணுங்க எல்லாம் போடும்போது இந்த அப்பத்தா இப்படி சொல்றேன்னு நினைக்காதடா. மற்றவர்களை நினைத்து கவலைப்படுற ஆள் நான் கிடையாது. எனக்கு என் வீட்டு ஆட்கள் எல்லாத்தையும் சரியா இருக்கணும், அவ்வளவுதான். ஏனுங்க அப்பத்தா லெஹங்கால என்ன பிரச்சனை? இன்னைக்கு நாட்டு நடைமுறைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் வயசு பொண்ணு நீயும் ஆதனியும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மாவே நீ பேரழகி, உன் அழகும் வயசும் என்ன ட்ரெஸ் போட்டாலும் நாள் முழுக்க பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கும். நிஜமாவா அப்பதா? இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி சொன்னதே இல்லை. வாய் திறந்து சொல்லி கண்ணு பட்டுடுச்சுன்னா? ஓ அப்படி. நாளைக்கு ஒரு 100 பேர் வர இடத்தில் அரைக்குறையாக போட்டுட்டு போய் அதில் எவனோ ஒருவன் உன்னை தப்பா பார்த்து பின்தொடர்ந்து தப்பா பேசி வம்பிழுத்து என்று தொடர்ந்தவர் சொல்லும்போது வெளியில் நீர் கோர்த்து அதற்கு மேல் பேசவே வரவில்லை அவருக்கு. எழுந்து தன் அப்பத்தாவின் கண்ணீரை துடைத்து, என்ன ஆச்சுங்க அப்பத்தா? ஊரில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அந்த இடத்தில் என் பேத்திகளை வைத்துதான் நான் யோசிப்பேன். அப்படி உனக்கு ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்பதால் தான் சொல்றேன் என்னும் போதே மகிழ்
அவள் அதற்கு மேல் தன் அப்பதாவை பயப்படுத்த விரும்பாதவள். நான் நாளைக்கு தாவணி உடுத்திக்கிறேன் அப்பதா என்று பேச்சை முடித்து விட்டாள். அவரை இறுக்கி கட்டி கொண்டாள். ஏனோ ஜாதகம் பார்த்து முடிக்கும் வரை அவனால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அவன் மனமெங்கும் ஒரு நல்ல செய்தி நேரத்திற்காக காத்திருந்தது. தன் அம்மாவை ஈஸ்வர் வீட்டில் விட்டுவிட்டு ஹோட்டல் அறைக்கு வந்து விட்டான். மாலையில் முகுந்தன், அப்பா ஜாதகம் பார்த்துட்டீங்களா, பொருந்துதா? உங்க 2 பேருக்கும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஏனோ முதல் காதல் என்றுமே ஆணோ பெண்ணோ அது உணரும் நேரம், தன் உலகை காதல் ஆளும் நேரம் எப்போது என்று பல நேரங்களில் கேட்ட மனதிற்கு பதில் தந்தான் அவன். அதிகாலை விடியலுக்கு காத்திருந்தான் அவன். அவன் காதலை அவளிடம் சொல்வதற்காக முகுந்தன் தீரனுக்கு அழைத்து தான் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வர சொன்னான். அவனை காண்பதற்காக அறைக்கு வந்தான் தீரன். அறையில் தனியாக நடந்து கொண்டிருக்கும் அவன் முகத்தில் அப்படி ஒரு புன்னகை. அவனையே பார்த்து கொண்டிருந்த தீரன், மச்சி என்ன விஷயம்? வந்தவனை கட்டி கொண்டான். தீரன் புரியாமல் அவனையே பார்த்து, என்ன குட் நியூஸ்? உன்கிட்ட தான் முதலில் சொல்லியிருக்கணும், ஆனால் எதுவும் தெரியாம சொல்லக்கூடாது இல்லையா? என்ன? எனக்கு உன் மாமா பொண்ணு மகிழினிய ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃபீலிங்க என் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பவே அவர் ஜாதகம் வாங்கிட்டு சென்னைக்கு போய் பார்த்துருக்காரு. நல்ல விஷயம் என்னன்னா எங்க 2 பேருக்கும் எல்லாம் பொருத்தமும் இருக்கு. ஏனோ அந்த நொடி தீரன் முகம் இறுகியது. ஏதோ ஒன்று அவனை தாக்கியது. அது என்ன மாதிரியான ஒரு எண்ணம் என்று அவனுக்கே தெரியவில்லை. என்னடா உன்கிட்ட சொன்ன ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சா நீ அதிர்ச்சியா என்ன பார்க்கிற? அவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழிக்க முகுந்தன் வேகமாய், சாரி மச்சான், உன் மாமா பொண்ணு அவ. உன் மாமா பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள வந்துட்டா. உன்கிட்ட தாமதமா சொல்றதுக்கு தான் நீ கோபப்படுறன்னு எனக்கு புரியுது என்று அவனை ஒன்றை நினைத்து தீரனை சமாதானம் சொல்லி அவனை கட்டி கொள்ளும் போதுதான் தீரன் இயல்புக்கு வந்தான். நொடியில் இயல்புக்கு வந்தவன், வாழ்த்துக்கள் முகுந்தன், ஹாப்பியான விஷயம்தா என்று கட்டி கொண்டானே தவிர அவனுக்கு ஏனோ அதை நினைத்து சந்தோஷப்படவே முடியவில்லை. உள்ளுக்குள் அவனையே அறியாமல் ஏதோ ஒன்று தன்னை விட்டு விலகி போனது போல் அவனையும் அறியாமல் ஒரு வழி வந்து போனது. அங்கே இருந்தால் அவனின் சந்தோஷத்தையும் தன் சொந்த முகம் கெடுத்துவிடும் என்பதால் பாட்டி மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதனால மச்சான், நான் வீட்டுக்கு போகணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தான் பார்க்க வந்தேன், நீ ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு வந்த வேகத்தில் திரும்பி விட்டான். ஒரு 8 திரும்பியவன் முகுந்தனின் மனது தன் செய்கையால் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று நினைத்து திரும்பி வந்து அவனை கட்டிப்பிடித்து, வாழ்த்துக்கள் மச்சான் என்று சொல்லி பின், நாளைக்கு மண்டபத்தில் மீட் பண்ணலாம் மச்சான், வேலை இருக்கு, அதனால தான் போறேன், தப்பா நினைச்சுக்காத என்று அவனை சமாதானப்படுத்த அவனும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு வேலை இருக்கும், நீ போயிட்டு வா என்று சொன்ன பிறகுதான் கிளம்பினான் அவன். சலனம் 249. மகளினி மெரு நிறத்தில் பட்டு பாவாடையும் ரவிக்கையும் அதற்கு மஞ்சள் தாவணியும் உடுத்தினாள். அவளை அழகுபடுத்தி அவளுக்கான நகைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து அணிவித்து ரசித்துவிட்டு போனாள் நந்தினி. அந்த ஆடை அவளுக்கு ஸ்பெஷல். ஏனென்றால் அருணாச்சலம் கோயம்புத்தூரில் இருக்கும் அவரின் நெருங்கிய நண்பரின் நெசவாலையில் மகளினிக்கென்று பார்த்து பார்த்து செய்ய சொல்லி நெய்யப்பட்ட ஆடையது. அதற்கேற்றாற்போல் வளையல் தேடும் போது ஏனோ அன்று தீரன் வாங்கி கொடுத்த வளையல் மட்டுமே உடுத்திய ஆடைக்கு பொருத்தமாக இருந்தது. எடுத்தவளுக்கு அதை அணிய பிடிக்கவில்லை. வளையல் போடாவிட்டாலும் பரவாயில்லை, இது மட்டும் வேண்டாம் என்று நினைத்து அங்கேயே வைத்துவிட்டு தயாராகி கொண்டிருந்தாள். பேத்திக்கு மல்லிகை சரத்தை அடுக்காக கட்டிக்கொண்டு உள்ளே வந்த அன்னலட்சுமி பேத்தியின் கைகளில் வளையல் இல்லாமல் இருப்பதை கண்டு, என்ன தங்கம் கையில் வளையல் போடாம இருக்க? இதுக்கு பொருத்தமா இந்த வளையல் மட்டும்தான் இருக்குங்க அப்பத்தா, ஆனா எனக்கு இந்த கண்ணாடி வளையல் பிடிக்கலங்க அப்பத்தா. வளையல் போய் பொம்பளை பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லலாமா? அது எவ்வளவு அழகு, அதுவும் கண்ணாடி வளையல் கைக்கு எவ்வளவு அழகா இருக்கும் அம்மாடி. பொதுவா கையில் மணிக்கட்டு பகுதியை மனிதர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். முக்கியமா நாடி துடிப்பை பார்ப்பதற்கும் அந்த இடத்தையே பிடித்து பார்ப்பார்கள். ஆகவே வளையல்களை இந்த மணிக்கட்டு பகுதியில் அணியும் போது அவைகளின் தொடர்ந்த உராய்வினால் இரத்த ஓட்டம் அதிகரிக்குமாம். அப்புறம் நம் உடம்பிலிருந்து வெளியேறும் மின்சாரம் இந்த வளையல்களின் வட்ட வடிவத்தால் வெளியில் போக முடியாமல் மீண்டும் உடலுக்குள்ளேயே செல்லுமாம். அதுவும் கண்ணாடி வளையல்கள் அணிபவர்கள் வலுவான உணர்ச்சிகளின் உந்துதலில் சமாதானத்தை விரும்புகிறவர்களாகவும் சூழ்நிலைகளை நல்ல விதத்தில் மதிப்பீடு செய்பவர்களாகவும் இருப்பார்களாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க பத்தா தெரியும்? எனக்கு எங்க தெரியும்? உங்க அம்மா நான் சமைச்சிட்டு இருக்கும் போது நேரம் கிடைத்தால் காப்பி குடிக்கும் போது இந்த செல்போனை நோண்டுவாள். அப்போது இதெல்லாம் முன்னாடி வருமாம், எனக்கு வாசித்து காட்டுவாள். நான் இப்பதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னவோ சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா சொல்லி சொல்லி நான் வளையல் போடாம இருந்ததே இல்லை.
இத்தனைக்கும் எங்க அம்மா படிக்கவே இல்லை. ஆனா அந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம உடம்பில் அணிகலன்களை அணிய சொல்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும். அது அறிவியல் ரீதியாக என்றவர் ஒரு நிமிஷம் பொறு என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு வந்தவர் கொஞ்சம் சன்னமான மெலிதான தங்க வளையல்கள் எடுத்து வந்தார். 2 சன்னமான தங்க வளையல், அதற்கு நடுவில் 4 கண்ணாடி வளையல் என இந்த கை பக்கம் ஒரு டஜன், அந்த கைக்கு ஒரு டஜன் என 2 கைகளிலும் போட்டுக்கோ என அவர் கொடுக்கும் போது மறுக்க முடியவில்லை. அவளுக்கு அணிந்து கொண்டாள். 2 கைகளிலும் அவ்வளவு அழகாக இருந்தது அந்த வளையல். வெளியே கிளம்பி வந்த தன் மகளை பார்த்த அஞ்சு, இப்படி இருந்தா யார்தான் வேணாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அத்தை? ஏன் அஞ்சு இப்படி கண்ணி வைக்கிற என்ற எண்ணம் அந்த நிமிடமே உள்ளே போய் கை நிறைய கல்லுப்பு எடுத்துட்டு வந்து பேத்தியின் தலை முதல் கால் வரை சுற்றி கொண்டு போய் கரைத்து விட்டு வந்து, தாய் கண் படுவது போல வேறு எதுவும் இல்லம்மா, அதான் அஞ்சுவுக்கும் தெரியும் அத்தை சொல்வது சரி என்று. அதனால் தலையாட்டி கொண்டாள். இனிமேல் மகளை இப்படி உற்று உற்று பார்த்து தன்னால் அவளுக்கு எந்த நோயும் வந்துவிடக் கூடாது என்பதால் தலையாட்டி கொண்டாள் மறைக்காமல். எல்லோரும் கிளம்பி கீழே வர அப்போதுதான் உள்ளே வந்த ஈஸ்வர் தீபக்கின் மூலம் முகுந்தனின் தாய் மட்டும் தந்தையை திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு உள்ளே வந்தவர் அங்கே பறவை போல கையை விரித்து சுற்றி தெரியும் தன் மகளை அருகே அழைத்து அவரின் நெற்றியில் முத்தம் வைத்து விட்டு வந்தான். தூரமாகவே சம்பவத்தை கண்ணில் கண்ட அஞ்சு இடுப்பில் கை வைத்து முறைத்து, ஏன் நாங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டோமா? அவனும் தன் அம்மா வேலைக்கு, அம்மா உன் மருமக என்னமோ கேட்கிறா, என்னன்னு கேளுங்க என்று சொல்லிவிட்டு தாத்தாவை தேடி போனான். என்னம்மா அஞ்சு என்று வந்த மாமியாரிடம், என்ன சொல்லுவாள்? ஒன்னும் இல்லைங்க அத்தை, சும்மா. அவர் சிரித்து கொண்டவர். அவரும் இதுவும் கேட்கவில்லை. தாத்தாவிடம் போய், தாத்தா அவங்க ஒன்னும் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதே மீறி செஞ்சா நல்லா இருக்காது. நீ சொல்றது கரெக்டு தான் ஈஸ்வர், நீயும் அதையும் எதுவும் செய்ய வேண்டாம். நானும் அருணாச்சலமும் தாத்தா என்ற பேரில் செஞ்சுக்கிறோம். அது வேண்டாம் என்று அவர்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது தாத்தா பாட்டியின் அன்பு பரிசு என்று சொல்லி சபையில் கொடுக்காமல் அவளின் அறையில் போல் கழுத்தில் மாட்டிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் தாத்தா என்று சொல்லிவிட்டு கிளம்பலாமா? அவர் தலையாட்ட வெளியே வந்து விட்டான். எப்படியும் வருவான் என்ற நம்பிக்கையில் அங்கே நின்றிருந்தவள் அவன் வந்ததும் அவனை நோக்கி வர, வேணாண்டி கத்திடுவேன், கம்ப்ளைண்ட் பண்றீங்க கம்ப்ளைண்ட் என்று ஏக்கி அவன் தோள்பட்டியில் கடிக்க மொத்த குடும்பமும் பக்கத்து அறையில் இருப்பதால் அவன் வாயை திறக்கவில்லை. வேணாண்டி வேணாண்டி என்று சொல்லும் போது கடித்து முடித்து அவனை பார்க்க, அதான் கடைச்சிட்டியே போடி, நெற்றியில் விரல் வைத்து காட்டி, அவளுக்கு மட்டும் கொடுத்தீங்க, அவளை நீ தான் பெற்ற, அதை கொஞ்சம் மனசில் வை, அது எங்களுக்கு தெரியும். அவளை இழுத்து மகளின் மேல் பொறாமை, நீங்க இப்போ அவளுக்கு 100 பொன் நகை வாங்கி கொடுங்க, நான் பங்கு கேட்க மாட்டேன், ஆனா இந்த ஹக்கு கீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு தான், மென்டல் என்று சொல்லி முத்தம் பதித்தான். அதை வாங்கி நிம்மதியாக போனாள் அவள். அதியம்மா நந்தினி ஒரு வாகனத்தில். திருமணம் முடிந்த நாளிலிருந்து நந்தினி எப்போதும் தன் கணவனுடன் அவனுக்கு பிடித்த வண்டியில் மட்டுமே வருவாள். ஈஸ்வர் அஞ்சுவும் ஏறிக்கொண்டனர். நிலவனும் மகிழினியும் அப்படியல்ல. அன்று அவர்கள் எந்த வாகனத்தில் ஏறுகிறார்களோ அதிலே ஏறிக்கொள்வார்கள். இப்பொழுதெல்லாம் அன்னம் மற்றும் அருணாச்சலத்துடன் பயணிப்பதை சிறுவர்கள் மூவரும் விரும்பினார்கள். அருணாச்சலம் வண்டியோட்ட முன் சீட்டில் அன்னம் அமர்ந்து கொள்வார். எப்போதும் கணவரோடு முன்னிருக்கையில் அமர்ந்து பயணிப்பதில் அலாதி பிரியம் அவருக்கு. பின்னிருக்கையில் மகள், நிலவன் மற்றும் அன்பு. வழக்கத்திற்கு மாறாக இன்று அண்ணாமலை சிறியவர்களோடு தன் மகனின் வாகனத்தில் ஏறிக்கொள்ளட்டுமா என்று கேட்க அருணாச்சலம் ஆச்சரியமாக பார்த்து, அப்பா நீங்க ஏன்பா நான் கூட வரக்கூடாதா அப்பா என்று அவர் அழகாக சிரிக்க, ஏனோ இப்பொழுதெல்லாம் வயதாகும் போது தனிமையின் தாக்கம் அவரை பின்தொடர்கிறது போலும். அதனாலேயே மகன், மருமகள், பேர குழந்தைகளோடு நேரம் செலவிட எண்ணினார். அன்பு, தாத்தா சீக்கிரம் வாங்க, நேரமாச்சு. டேய், நான் என் மகனை நம்பி கூட ஏறிடுவேன், உன்னை நம்பி ஏறதுக்கு தாண்டா கஷ்டமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். இது இன்னும் பயமா இருக்குடா. எந்த நேரத்தில் என்ன செய்வியோன்னு ஒரு படப்படப்புடனே உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும். நோனோ, நான் இப்பெல்லாம் குட் பாயா மாறிட்டேன் இல்லையாக்கா? மகிழ் செல்லமாய் தம்பியின் தலையில் முத்தம் வைத்து கன்னத்தை பிடித்து ஆட்டிவிட்டு அவனை மடியில் இருத்தி, உள்ள வாங்க தாத்தா. நிலவன் புன்னகையோடு, தாத்தா எதுக்கும் நீங்க என் பக்கத்துல உட்கார்ந்துக்கோங்க, இவன் ஏதாவது பண்ணுனா உங்களை நான் பிடிச்சுப்பேன். இதுவரை அவ்வளவு பெரிய BMW காரில் சிம்பிளாக பயணித்தவர் இதோ டவுன் பஸ்ஸில் அமர்வது போல் நெருங்கி அமர்ந்தார். அப்படி அமர்ந்தாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு பிடித்திருந்தது. அப்பா, வேற கார் எடுத்துட்டு போலாமா? நீங்க வருவீங்கன்னு தெரியாது, அதனாலதான் ஆடி கார் எடுத்துட்டு வந்தேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு. தன்னை மட்டும் மழையாய் நம்பும் அவர் அந்த வாகனத்தில் மேல் இருக்கும் கம்பியை பிடித்து அமர்வதை கண்டு நிலவன், தாத்தா என்ன பஸ்ஸில் பிடிச்சு தொங்கிட்டு வர மாதிரி கையை மேல வச்சிருக்கீங்க. அண்ணம் திரும்பி,
நீ எப்படா பஸ்ல போன? ஐயோ உளறிட்டேனா என்று நினைத்தவன் டிவியிலெல்லாம் பார்த்திருக்கேன் அப்பத்தா. அவரோ நீ சொல்றது உண்மையா இருந்தா சந்தோஷம். மகிழ் மாட்டிக்கிட்டியா என்பது போல் பார்த்தாள். அவன் விளையாளியே ஆமாம் என்றான். அவளுக்கு தெரியும் தன் அண்ணன் சில நாட்களாய் வெளியே பயணிப்பதில் அலாதி பிரியம் கொள்கிறான். அதனாலேயே ஊர் சுற்ற ஆசைப்படுகிறான். கல்லூரியில் மதிய நேரத்தில் அல்லது கல்லூரி சீக்கிரம் முடிந்தாலும் மகிழினியை ஒரு பொதுவான இடம், காலேஜ் கேண்டீன், நூலகம் என அங்கே அமர சொல்லிவிட்டு தங்களின் வீட்டு வாகனம் வரும் வரை ஆட்டோ, பேருந்து, நண்பர்களின் வண்டி என அனைத்திலும் ஒரு பயணம் போய்விட்டு வருகிறான். இருவரும் வெளியாளியே பேசிக்கொள்வதை கண்ட அண்ணாமலை, மகள், தாத்தா, தப்பு செய்றவனை விட தப்பு செய்றவனுக்கு துணை நிற்கிறவங்க தான் உண்மையான குற்றவாளி தாத்தா என்றாள் அவள். அம்மாடி, என்னடா இவங்க கார்ல போயிட்டு வரணும்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எங்கேயோ இருந்து நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு தொழில் வளர்ச்சி கூட இன்னொருத்தருக்கு தடைக்கல்லாக தெரியும். ஈஸ்வரின் சாம்ராஜ்யத்தை அழிக்க எத்தனை ஆயிரம் பேர் நுண்கிருமிகள் மாறி பரவி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மகிழ்மா, உன் அப்பா பலசாலி மட்டுமில்ல, புத்திசாலி. எதிரி யாரு என்ன என்று யோசிச்சுட்டே இருப்பாப்ல. ஈஸ்வரனும் மனிதனை அன்பால் மட்டும்தான் வீழ்த்த முடியும். நீங்க எல்லாம் அவன் உயிர். உங்க மேல் உள்ள அன்பை எதிரிகள் ஆயுதமாக பயன்படுத்துவர். 2 பேரும் பத்திரமா கார்ல போயிட்டு கார்ல வந்துடணும். தேவையில்லாத பிரச்சனை எதையும் இழுத்து விட்டுடாதீங்க. இருவருமே தலையாடினார்கள் மௌனமாய். ஒரு நாள் வாடகையே பல லட்சம் என்பதற்கேற்ப இருந்தது அந்த திருமண மண்டபம். வந்தவர்களை விஜயா, தண்டமாணி, ரவி, ஆதிரை, தீரன் அனைவரும் இரு கை கூப்பி வரவேற்று கொண்டிருந்தனர். தாய் மாமன் சீர் வேண்டாம் என்றனர் ரவி குடும்பத்தினர். அதனால் ஈஸ்வர் எதுவும் செய்ய முன்வரவில்லை. அதிக பிரசங்கித்தனமாக எதையாவது செய்து மீண்டும் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை. அதையும் அப்படியே. ஆனால் பெற்றவர்கள் செய்ய வேண்டிய சில முறைகள் இருந்ததை அன்னம் செய்தார். பேத்தி வயதுக்கு வந்தது முதல் அவள் குளிப்பாட்டும் அண்டா வரை முக்கிய சீர்கள் எல்லாம் வயது வந்த பெண்ணின் தாய் வீட்டு வழியில் இருந்து செய்ய வேண்டும் என்பதால் யாரும் கேட்காமலே அன்னம் சிலதை வாங்கி கொண்டு வந்தார். அங்கே அதை யாரும் தடுக்கவும் இல்லை. ஒவ்வொருவராய் உள்ளே நுழைய அனைவரையும் பார்த்து புன்னகைத்து கொண்டே வரவேற்று கொண்டிருந்த தீரன் தூரமாய் ஈஸ்வர் வருவதை கண்டவன் அவ்விடத்தை விட்டு நகரப்போக அந்த நேரம் மச்சான் என்றபடி வேகமாய் உள்ளே இருந்து வெளியே வந்தான் முகுந்தன். ஏனோ அதற்கு மேல் தீரனால் நகர முடியவில்லை. முகுந்தன் அவரை பார்த்து புன்னகைக்க ஈஸ்வர் பதிலுக்கு ஒன்றை பகிர்ந்தான். முகுந்தன் கண்ணில் பின்னால் வந்த மகிழ்னியை தவிர வேறு எதுவும் தென்படவில்லை. மகிழ்ந்தன் அப்பா யாரிடம் பேசுகிறார் என்று எட்டி பார்க்க அங்கே முகுந்தன் அவளையே பார்த்த வண்ணம் புன்னகை முகமாய் நிற்பதை கண்டவளுக்கு ஏனோ முகமெல்லாம் சிவந்து விட்டது. ஏனோ அதை கண்டு கொண்டான் தீரன். நம்ம கிட்ட அன்னைக்கு ஒட்டிட்டு வந்து நின்னா கசக்குது, இவ மட்டும் இனிக்குமோ இவளுக்கு என்ற கோபம் ஒரு புறம். அஞ்சுவும் நந்தினி மிருதுலாவை குளிக்க வைத்து மஞ்சள் தண்ணீர் எல்லாம் ஊற்றி முடித்த பிறகு அழகு கலை நிபுணர் பெண்களிடம் ஒப்படைத்துவிட அவளுக்கான மேக்கப் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தது. மிருதுலா ஒரு 100 வாட்டி கேட்டுவிட்டாள். மெசேஜ் மூலம் தன்னவனிடம் மாமா வந்துட்டீங்களா என்று. நிலவன் தன் தங்கையிடம் ஒரு முறை போய் நீ அவளை பார்த்துட்டு வா, ஏன் அவ என்னை காணாமல் தேடுறா. அவள் அவன் அவளின் கையில் ஒரு மோதிரம் ஒன்றை கொடுத்து அங்க எல்லாரும் இருப்பாங்க, இதை நீ கொடுத்ததாய் சொல்லி அவளின் விரலில் மாட்டிட்டு வந்துடு. வாங்கி கொண்டவள் மேலே மிருது அறைக்கு செல்வதற்காக மாடிப்படிகளில் ஏறும்போது எதிர் திசையில் தீரன் வந்து கொண்டிருந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை. இருவரும் நேர்கோட்டில் வந்து முட்டி நிற்கும் போது பெண்ணவள் வேகமாய் தன் கை கொண்டு தடுத்து நிமிர அங்கே அவன் முறைத்தபடி அவன் அவளை முறைக்க ஹலோ ஹலோ என்று அவனை பார்க்க அவனோ என்ன என்பது போல் பார்த்தான். கீழே பார்த்து வரமாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு என் மேலே இடிச்சிட்டு இதே நினைப்பில் அப்புறம் வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு காரணம் கேட்டா மகிழ் சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறது. அவனோ கோபமாக என்ன சொன்ன? அவளோ அதை காதில் வாங்காமலே வேகமாக முன்னேறி போய்விட்டாள். அவனுக்கு அவ்வளவு கோபம். எவ்வளவு திமிராய் எனது சொந்த விஷயத்தை இவள் பேசிவிட்டு போகிறாள் என்று மிருதுவின் அறைக்கு போனவள் அவளின் கையில் மோதிரத்தை அணிவித்துவிட்டு இது என் அண்ணா கொடுக்க சொன்னார். அவளுக்கு மகிழ் செய்கை கண்டு ஆச்சரியம். இதே மாதிரி சண்டை போட்டிருக்கும் போது தன் அண்ணன் தீரன் இதை கொண்டு போய் மகிழிடம் கொடு என்றால் கண்டிப்பாக கொடுத்திருக்க மாட்டாள் அவள். ஏனோ அதற்கு மேல் கோபத்தை தக்க வைத்துக் கொள்ள பிடிக்க மிருது அவளை பார்த்து புன்னகைக்க அவளும் பதிலுக்கு ஒரு புன்னகை செலுத்திவிட்டு அறை விட்டு வெளியே வர அங்கே முகுந்தன் விஜய் தேவர் கொண்டாவை நேரில் பார்த்தால் எந்த பெண்ணுக்கு தான் பிடிக்காது? அப்படிதான் இருந்தான் முகுந்தன். அவள் அவனை கண்டதும் குனைந்து கொள்ள 2 நிமிடம் உற்று பார்த்துவிட்டு அவன் வெளியேறிவிட அவன் போன பின்பு மெல்லிய புன்னகையோடு வந்தாள் அவள். ஹலோ மேடம்க்கு இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிறவங்களை மட்டும்தான் ரொம்ப பிடிக்குமோ என்ற குத்தலான குரலில் திரும்பி பார்க்க அங்கே தீரன் ஐயோ இவரா என்றபடி
உன்கிட்ட தான். அது எனக்கு தோணணும். எங்க வீட்டில் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணணும்னு நான் தீர்மானிச்சா போதும். எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அந்த நேரம் அன்பு அங்க வந்து அக்கா காப்பி அவள் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும்போது சுடுமே என்று ஊதி ஊதி தான் கொடுத்தாள். அப்படி இருந்தும் துப்பி விட்டான் அவள் தாவணியில். ஏனோ அந்த தருணத்தில் அதை அலசுவதற்காக அவள் பக்கத்தில் இருக்கும் ஒரு அறைக்கு போக கடுப்பில் தீரன் நான் பேசிட்டே இருக்கேன் போறாளே என்ற கோபத்தில் பின்னாடியே வந்தான். அறைக்குள் வந்தவள் அவளின் கையை பிடித்து, என்கிட்ட எதுக்கு இவ்வளோ திமிரு காற்ற? மேடம்க்கு வேறொருத்தனை ரொம்ப பிடிச்சிருக்கு போலியே. அப்புறம் நீ பெரிய உலக அழகி, உன்னை நினைச்சிட்டே போய் ஆக்சிடென்ட் பண்றேனா என்று அவன் கோபத்தில் கத்த, அவளோ தேவையில்லாம கத்தாதீங்க, கடுப்பாயிடுவேன். ஆகுடி பார்க்கலாம். அவன் பேசும் விதம் பிடிக்காமல் அவள் அவ்விடத்தை விட்டு கிளம்ப முயற்சிக்க அவளை பிடித்து இழுத்து அவள் கன்னத்தில் கை வைத்து, அப்படி என்ன திமிரு உனக்கு? உங்களை விட ஒன்னும் இல்ல, மரியாதையா விடுங்க. உன்னை யாரோ பேரழகின்னு சொல்லி ஏமாற்றி வச்சிருக்காங்கடி. அதான் என்கிட்ட இவ்வளவு திமிர் பண்ணிட்டு இருக்க. இவன்கிட்ட போய் பதில் எதுக்கு பேசிக்கிட்டு என்ற நினைப்போடு அவனின் செய்கை தந்த கோபத்தில் அவள் அவனை கடந்து போக முயற்சிக்க அவனோ அவளை விடுவதாக தெரியவில்லை. அவளை பிடித்து இழுத்து அவளின் தாடைகளை இறுக்கி பிடித்து, நீ எல்லாம் ஒரு மூஞ்சின்னு என்கிட்ட திமிர் பண்றியா? உங்க மூஞ்சிக்கு என் மூஞ்சி எவ்வளவோ பரவாயில்ல. உனக்கு கலர் கலரா மும்பையில இருந்து வந்தாதான் பிடிக்கும் போல. மும்பையில இருந்து வந்தா என்ன, டெல்லியில இருந்து வந்தா எனக்கு என்ன? அப்படியே வந்தாலும் அது ஏன் பாடு. அதை பத்தி பேச நீங்க யாரு? அதை விட முக்கியமா யார் வந்தாலும் நீங்க வர வேண்டாம். அந்த வார்த்தை அவனை உடைக்க அவளோ தன்னை மட்டமாக பேசுகிறானே என்ற ஆத்திரத்தில், அப்புறம் உங்க மூஞ்சிய போய் கண்ணாடியில பாருங்க. உங்க பக்கத்துல இல்ல, உங்க கூட பேசக்கூட ஒரு பொண்ணுக்கு பிடிக்காது. அந்த வார்த்தை அவனை இம்சித்தது போல் போனவன் அவளின் இரு கைகளையும் இறுக்கி பிடித்து குனிந்து அவளின் உதட்டில் முத்தம் ஒன்றே பதித்தான். இதை எதிர்பாராத அவள் அவனை பிடித்து ச என்று தள்ள முயலும் போது ஏனோ அவனுக்கு அவனையும் அவன் ஆண்மையையும் அவள் கேலி செய்வது போல் தோன்ற அவள் உதடுகளை இறுக பற்றி தன் இதழை அவனின் இதழில் வைத்துவிட்டு என்ன நினைத்தானோ அப்படியே பிடித்து கீழே தள்ளிவிட்டு, உன்னைய போய் தொட்டேன் பாரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான்.